ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வீடியோ கேட்டிங்கன்னா trxeth.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே டிஆர்எக்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு என்னையே சொல்ல சொன்னாங்க. அது ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது மாதிரி தான் நிறையா யூடியூப் சேனல்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ராட்லண்ட்டான ஒரு வெப்சைட்ஸில் வந்து அவங்க காசைப்பட்டு இந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவுசெய்து எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நம்ம ரியல் ராணி கூட இதை தான் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லாக இதை விளக்கமாக உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். தயவுசெய்து இந்த எந்த இடத்தையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இவங்க என்கிட்ட கேட்டாங்க, இவங்க என்ன பண்ண சொன்னாங்க, அது டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ தயவுசெய்து எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது தெரியும். நீங்கள் வந்து அடுத்தடுத்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி வெப்சைட்லாம் ஏன் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இதனால் என்ன பயன் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான் வந்து அந்த trxeth.comங்கிற ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 3 நாள் முன்னாடி தான் தெரியும். இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலிகிராம்லேருந்து எனக்கு ஒரு ஆள் ப்ரொமோட் பண்ணாப்புல. அதாவது நம்மளுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு, அதாவது இந்த இந்த டெலிகிராமில் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மண்டே திங்கக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஹாய் உங்களுடைய யூடியூப் சேனலை நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை காண்டாக்ட் பண்ணாப்புல. இது நான் அவர்கிட்ட சேட் பண்ண ஹிஸ்ட்ரி. ஸோ பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து என்கிட்ட வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய யூடியூப் சேனல் அப்படின்னு கேட்டாப்புல. சரி என்ன தான் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்கன்னு கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் உங்களுடைய சேனலுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டை எங்கள் கம்பெனி கொடுக்குறது, அதாவது 500 டிஆர்எக்ஸ் வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 500 டிஆர்எக்ஸுங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் மதிப்பில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இந்தியன் மதிப்பில் 2221 ரூபா வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம், எங்களுடைய இந்த வெப்சைட்டை வந்து ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் வந்து சும்மா ஒரு போட்டு பார்ப்போம், இவங்கள்ட்ட பிட்டை போட்டு பார்ப்போம் என்ன தான் பண்ணுறேன். ஏன்னா இது மாதிரி நிறைய வந்திருக்கு, நான் தவிர பண்ணது கிடையாது, ப்ரொமோஷன்லாம் பண்ணது கிடையாது. நிறைய ஃப்ராடு தான் இவங்க மாதிரி பண்ணுவாங்க. ஸோ பாருங்கள், நான் ஓகே சவுண்ட்ஸ் குட் மீ, எனக்கு வந்து இது பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு. கேன் த ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு, அதாவது நீங்கள் வந்து இந்த 500 டிஆர்எக்ஸ்லையும் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் ரொம்ப தோதுமானமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீடியோவை எனக்கு அனுப்பிவிட்டாங்க. இந்த மாதிரி இருக்க அந்த வீடியோ, அதோட லீகல் டாக்குமெண்ட் அப்படி இப்படின்னு லோஸ்க்கு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டாங்க. நம்மளை தான் 1000 பேர் ஏமாத்துறாங்களே. ஸோ அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய வாலெட் அட்ரஸ் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நாங்கள் வந்து நீங்கள் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 டிஆர்எக்ஸ் வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக நாங்கள் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, இது வந்து நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் கேட்டேன், இது என்ன க்ளவுட் மைனிங் அப்படி? ஆமாம், இது ஃப்ரீ க்ளவுட் மைனிங்கு. இது வந்து ரொம்ப இதாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 400 டிஆர்எக்ஸ் வந்து எங்களுக்காண்டி குறைச்சிக்கிட்டீங்கன்னா 400, அதாவது 100 டிஆர்எக்ஸ் குறைச்சி 400 டிஆர்எக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை பேசினான். ஓகே சரி, அப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். அவனு என்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீ வித்தவுட் டெபாசிட்டில் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம், வித்தவுட் டெபாசிட், அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்பாங்க இது வித்தவுட் டெபாசிட், அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம் அப்படி கேட்கும்போது அவன் சொன்னால், ஏஸ் ஆல் மைனிங் இஸ் ஃப்ரீ வித்தவுட் டெபாசிட்டு, எல்லாமே நீங்கள் இது வந்து நாங்களாம் ரொம்ப ஹானஸ்டான கம்பெனி அப்படின்ட்டு சொன்னான். சரி ஓகே, ஹானஸ்டான கம்பெனி தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் என்ன கேட்டால் அப்படின்னா, உங்களுடைய வாலெட் அட்ரஸை சென்ட் பண்ணுங்கள், நான் 30 டிஆர்எக்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன், நீங்கள் வீடியோ வந்து ஆஃப்டர் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஃபுல் பேமெண்ட் செட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான். சரி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அதில் நம்பிக்கை இல்லை. சரி உன்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸை எனக்கு சென்ட் பண்ணி விடு, அதை பார்த்துட்டு நான் அப்புறமாட்டி நான் அந்த டெமோ காசு கூட எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு டெமோ வீடியோ வாட்சிட்டுன்னு சொல்லிட்டு இந்த டெமோ வீடியோ இதெல்லாம் அனுப்பிவிட்டாங்க. அதாவது இந்த லோகோ, இந்த லோகோவை வந்து நீ முன்னாடி போடணும், ஸோ அதுக்கப்புறம் அந்த எங்களுடைய ரிஃபர் லிங்கை நீ கொடுக்கணும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ டைட்டில் டிஸ்கிரிப்ஷனு இது எல்லாமே நீ உன் வீடியோவில் நீ இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி சார் நான் சொன்னானே, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்களுடைய லிங்கை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை நான் லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஸோ லாகின் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கேட்டாங்க. எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 800 டிஆர்எக்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் இருந்துச்சு. 800 டிஆர்எக்ஸ் என்னடா 800 டிஆர்எக்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை கண்டுக்கல. அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா $50 அப்போ சம்திங் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 800 டிஆர்எக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அப்புறம் டெபாசிட், இந்த ட்ரேடிங்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸு. ஸோ இந்த ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்திங்க அப்படின்னா 33 டிஆர்எக்ஸ், 32 டிஆர்எக்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ரிசீவ் ஆகுது. பாருங்கள், இப்போ கூட 32 டிஆர்எக்ஸ் வந்திருக்கு, நான் ரிசீவ் பண்ணிட்டு ஓப்பன் சக்ஸஸ்னு வருதா. ஸோ இப்படி பண்ணவும் பார்த்திங்கன்னா 865, அதாவது டிஆர்எக்ஸ் ரேட்டு கூடுது. ஸோ இந்த டிஆர்எக்ஸ் ரேட்டு கூடுது, இதை வச்சு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேடிங்குள்ளே போய் இந்த க்ளவுட் மைனிங் ஒர்க்கிங் போட்டிருக்காங்க, இல்லை ட்ரேடிங் ப்ராஃபிட்டு.
ஸோ இதில் போய் பார்த்தா அந்த ட்ரேடிங்க்கு உண்டான அமௌண்ட்டு மைனிங் ரெவென்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் வருது. சரி இந்த அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இதில் வந்து இந்த இது பேர்னா நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட், அதாவது இந்த டெய்லி ரேட் பெர்சன்டேஜ் கணக்கில் அதில் வந்து நம்ம ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ சரி கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 832 862 போல் வந்து மொத்த அமௌண்ட்டுமே இதில் காட்டல. ஏன்னா அது ஒரு மைனிங் அமௌண்ட்னு சொல்கிறோம். அந்த மைனிங் அமௌண்ட் எதுக்குன்னு கேட்டால் அது என்னன்னே தெரியல. அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓன் அமௌண்ட்டை வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இதில் வந்து இது ஒரு டெபாசிட் மாதிரி உள்ள ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் ஓன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் இது பண்ண முடியும். ஸோ நான் இதையே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அவனுக்கு அனுப்பிவிட்றேன். சார் அங்கே பாருங்கள், நான் நேற்று ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் அனுப்பிவிட்றேன். இந்த பேலன்ஸ் பேசிக் பேலன்ஸ்னு சொல்கிறேன், இது எதுக்குடா யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவன் அதுக்கு எதுவுமே சொல்லலை. அப்போ சொன்னால் இது வந்து அதாவது இது வந்து இன்ட்ரொடக்ஷனுக்காண்டி இந்த வெப்சைட்டில் வந்து உன்னை வந்து ஒரு லுக்கிங்காக, அதாவது அந்த 800 டிஆர்எக்ஸ் இருந்தால் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்து சீக்கிரம் வந்து அதை இது பண்ணுவாங்கள்ல, ரீச் பண்ணுவாங்கள்ல, டக்குன்னு உள்ளே வருவாங்கள்ல, அதுக்காண்டி ஒரு பொய்யான ஒரு அமௌண்ட்டு அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களை ரெஃபரல் பண்ணுறேன்னா உங்கள் ரெஃபரல் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து அதில் வந்து மணி இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து நான் ஏர்ன் பண்ணக்கூடிய அமௌண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் அதில் அந்த வெப்சைட் க்ளோஸ் போயிட்டோன்னா அந்த க்ளோஸ் ஆனது தான், வேறு எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் அது அடிக்கடி இது கேட்டேன், வாட் இஸ் த பேலன்ஸ் அண்ட் விச் யூஸ்னு சொல்லி கேட்கும்போது அவன் ஒழுங்கான பதிலே சொல்லலை. அவன் சொல்கிறான் பாருங்க, ஐம் சாரி வெரி பிஸி ரைட் நோ அட்வர்டைசிங் வித், அதாவது நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், அட்வர்டைஸ்மெண்ட் இதில் இருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து டெல் யூ ஏர்ன் மணி எவ்ரி டே ஸோ மோர் கஸ்டமர்ஸ், அதாவது நீ அதிகமான ஃப்ரெண்ட்ஸை ரெஃபரல் பண்ணி நீ அதில் அதாவது டெபாசிட் பண்ண வச்சா மட்டும்தான் உங்களுக்கு மணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டான். ஸோ அதுக்கப்புறம் தெரிஞ்சு ஒரு ஃப்ராடான அப்ளிகேஷன். ஆனால் வந்து நம்மளை ரொம்ப இது பண்ணுறாங்க. அதாவது பாருங்கள் 180 நாள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் ஒரு சில யூடியூபர்ஸுமே இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு இது, இதில் காசு போட்டால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்மளால் காசு கொடுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த இதெல்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் 10 டிஆர்எக்ஸ்லேருந்து இப்போ பாருங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்கள் இதில் போட்டு பார்க்கலாம். இப்போ 10 டிஆர்எக்ஸ் போடுறீங்க அப்படின்னா 10 டிஆர்எக்ஸ் போடுறீங்கன்னா 11 பில்லியன் நாள், அதாவது 1.4 டிஆர்எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் 7 நாளில். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தர்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு நாள் வந்து இது மொத்தத்தையும் மூடிட்டு போயிட்டேன்னா அது யாருக்குமே கிடைக்காது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் மெயினாக வந்து போடுறது காரணமே தான். இந்த மாதிரி நிறையா வந்து ஏமாத்துறாங்க, என்கிட்ட இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை காட்டி அவங்க மோசம் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் நான் இந்த வீடியோ போட்டேன். ஏன்னா நம்மளுக்குமே வந்து இந்த மாதிரி காசை காட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இவ்வளோ அனுப்புகிறேன், 2000 அனுப்புகிறேன், 3000 அனுப்புகிறேன், நீங்கள் எனக்காண்டி வீடியோ ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் ரீல் ராணி நிறையா பண்ணலாம், சொல்ல முடியாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பேரை மென்ஷன் பண்ணால் தான் காப்பிரைட் போட்டுருவாங்களே, அவங்க தான் காப்பிரைட் அரசியாச்சு. அதனால தான் நம்ம வந்து ரீல் ராணின்னு அழகான செல்ல பேர் வச்சுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் எப்பயுமே அலர்ட்டாக இருங்க. சும்மா அது யூடியூப்பில் காட்டுறதெல்லாம் உண்மை கிடையாது, யூடியூப்பில் காட்டுறதெல்லாம் பொய்யும் கிடையாது. எதையும் நீங்கள் வந்து ஓனாக போய் பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணி என்ன மாதிரி நிறையா சர்ச்சஸ் பண்ணி அப்புறமேட்டு உள்ளே போய் எதுக்குள்ளே இறங்குங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லிட்டேன். இது டோட்டல் ஃபேக் தான். நான் தேவையில்லாமல் சைன் அப் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸ் போகிறது நமக்கு அது பெரிய லாஸ் தான். ஸோ இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். பாய்.